ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியல்ல அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஒரு வழியாக வந்து நம்ம மல்லியை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மல்லி புரிஞ்சு வச்சது காரணமாக தான் வந்து இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்ருக்காளே மல்லி, இதை கூட தெரியாமல் நான் இருந்திருக்கனே. என் அக்காவோட, அதாவது இத்தனை வருஷம் என் கூட இருந்த அக்காவால் கூட நான் எப்படி என்னால் என்னை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ என் கூட வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து மல்லி என்னை முழுசாக புரிஞ்சிட்டு இருக்காளே. நான் எப்படி, எந்த மாதிரி கேரக்டர், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தையுமே புட்டு வச்சுட்டாலே. இதுக்கப்புறம் நம்ம மல்லியை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்படியே மனம் மாறி நம்ம மல்லியை முழுமையாக காதலிக்க போகிறாங்க. சரி, என்ன நடந்ததுன்னு தெளிவாக பார்த்துடலாம். ஒரு பக்கம் நம்ம அன்னபூரணி பாட்டி இருந்துக்கிட்டு இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, விஜய் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை வெறுத்துட்டு போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிளானில் நம்ம மல்லி ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் தான். அதுக்கு யார் சரியாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நம்ம அன்னபூர்ணி பாட்டி கேட்குற ஒரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு பிடிக்காத எல்லா ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து காரில் போகிறது பிடிக்குமா, பைக்கில் போகிறது பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என் தம்பி பணக்கார பையன், அவனுக்கு வந்து கார் தான் வந்து போகணும் வரணும், கார் தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மல்லி இருந்துக்கிட்டு அவருக்கு கார் எப்பயுமே ஓட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் பைக் எப்பயாச்சும் ஒரு தான் ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு காலேஜ் டைம்லேருந்தே வந்து பைக் ஓட்டுறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம விஜய் சாருக்கும் பைக் ஓட்டுறது தான் பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லை, ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி சொன்னாங்க நண்டு குழம்பு தான் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஆனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு நண்டு குழம்பு தான் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவிச்ச முட்டை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சாருக்கு பிடிச்சி எல்லா ஒரு ஃபுட்டையுமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு என்ன பிடிக்கும், எந்த ஒரு பொருளை வந்து அவன் பத்திரமா வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஆட்டத்தோட கடைசி வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராஜேஸ்வரியை இருந்துக்கிட்டு என் தம்பிக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நான் சொல்கிறேன் இந்த டைம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம விஜய்க்கு முதல்ல கல்யாணம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை தான் அவன் பத்திரமா இத்தனை காலமாக வச்சுட்ருக்கான். அப்படின்னா வந்து அவளை தான் வந்து இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம விஜய்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல. அவங்க அதை நினச்சி இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுறாங்க. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன், விஜய் சாருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, வெண்பா குட்டியை தான் பிடிக்கும். வெண்பா குட்டிக்காக தான் வந்து அவர் உயிரோடவே இருக்கார். வெண்பா குட்டிக்காக தான் வந்து எல்லா ஒரு செயலுமே பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம மல்லிக்கு. விஜய் சார் கொடுத்த பரிசு பயங்கரமாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு மல்லி வந்து இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கா. இப்போ வந்து எனக்கு மல்லியை பற்றி முழுசாக புரியுது. என்ன தான் வந்து அவள் வந்து அப்படி நடந்துக்கிட்டாலும் என்னை பற்றி வந்து முழுசாக தெரிஞ்சு வச்சுட்ருக்கா. இதுக்கப்புறம் வந்து அவள் தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசு மாற போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.